ஆந்திராவுக்கு பக்கத்திலே மகாபெரிய சுவாமிகள் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது முக்கூர் என்கின்ற உபன்யாச திலகம் அவரை சந்திக்கப் போகின்றார். மகாபெரியவர் அவர் தரிசித்து முடித்தவுடன், முக்கூர், எனக்கு ஒரு உபகாரம் என்று சொல்லி ஒரு காமாட்சி படம், கொஞ்சம் பிரசாதங்கள், குங்குமம் வைத்து ஒரு சால்வையோடு கொடுத்து, இதை நாளைக்கு ராமாவர தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரிடம் சேர்த்து விடுங்கள் என்கின்றார். முக்கூரிடம் புரட்சி தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெரியவரின் மனம் நோகாத நல்லாட்சி நடக்கும் என்று தெரியப்படுத்துங்கள், பெரியருடைய மனம் நோகாத நல்லாட்சி நடக்கும் என்று தெரியப்படுத்துங்கள் என்றார். தன் துணைவியார் ஜானகி அம்மாவை கூப்பிட்டு, நான் பதவியேற்பு முடிகின்ற வரை யாரிடமும் சால்வை வாங்க வேண்டாம் என்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். பதவியேற்பு முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பு. முதலில் எம்ஜிஆர் சொன்ன செய்தி, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்திய மகா பெரியவரை நான் வணங்குகின்றேன் என்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு ஓட்டு வீடு, அங்கே மகா பெரிய சுவாமிகளும் மகாத்மா காந்தியும் சந்தித்து உரையாடியதற்கான அத்தனை சான்றுகளும் இருக்கு. ராஜாஜியோடு போறாங்க, மணிக்கணக்கா பேசுறாங்க. மத்திய உணவு இடைவேளையே பொருட்படுத்தல. காந்தி சொல்றார், இவர் வெறும் மத நல்லிணக்கத்தை மட்டும் வலியுறுத்துகின்றவர்களோ, மத தலைவர் மட்டும் அல்ல, மனிதர்களை நேசிக்கக்கூடிய மகான், இப்படி நான் ஒருவரை பார்த்ததில்லைங்கிறார். எப்ப? காந்திக்கு வயசு 61 62 இருக்கும். மகா பெரியவருக்கு அப்போ 31 32 வயசு தான். நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வரக்கூடிய நாம், இன்றைய தினம் 68வது பீடாதிபதி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகா பெரியவர் என்று மக்களால் ஆராதிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய அற்புத ஆனந்தங்களை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மகா பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த மக உன்னதமான ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இது போன்ற செய்திகள் இதுவரை ஊடகத்திலோ மக்கள் மத்தியிலோ வராத செய்தி. ஜனகராஜ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் ஜெகத்குரு என்கின்ற புத்தகத்திலே ஆய்ந்து தோய்ந்து எழுதியிருக்கிறார். மகா பெரியவர் என்றவுடன் ரா கணபதி, வெங்கடசாமி, இப்போ உள்ள கணேச சர்மா, மறைந்த எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் போன்ற பல பேர் எழுதி குவித்திருக்கிறார்கள். நம்முடைய சுவாமிநாதன் சார் போன்றவர்கள் எல்லாம். இந்த செய்திகள் எல்லாம் வெளியில் வராத செய்தி. ஆந்திராவுக்கு பக்கத்திலே மகாபெரிய சுவாமிகள் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது முக்கூர் என்கின்ற உபன்யாச திலகம் அவரை சந்திக்கப் போகின்றார். மகாபெரியவர் அவர் தரிசித்து முடித்தவுடன், முக்கூர், எனக்கு ஒரு உபகாரம் என்று சொல்லி ஒரு காமாட்சி படம், கொஞ்சம் பிரசாதங்கள், குங்குமம் வைத்து ஒரு சால்வையோடு கொடுத்து, இதை நாளைக்கு ராமாவர தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரிடம் சேர்த்து விடுங்கள் என்கின்றார். முக்கூர் சிரிக்கின்றார். ஐயா, நான் அங்கு போனால் தலை சொரிந்து நிற்க வேண்டும், நான் அங்கு போனால் தலை சொரிந்து நிற்க வேண்டும். எனக்கு யாரை தெரியும்? இந்த நாட்டில் நாளைக்கு முதல்வராக பதவியேற்கப் போகின்றார், அவரை போய் பார்க்க சொல்கின்றீர்கள், பெரும் கூட்டம் இருக்கும். நானோ ஆச்சாரியமான இதிலே வந்தவர், அங்கு நவீன உடையோடு நிற்பார்கள், நான் எப்படி போவது என்று அவருக்குள்ளே மனக்குழப்பத்தோடு பவ்யமாக தன் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார். பெரியவர், நீ போய் இதை ராமாவரத்துல கொடுத்துருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார். மறுநாள் கதிரவன் உதித்து முக்கூர் போகின்றார். புரட்சி தலைவருடைய பாதுகாவலர் ஓடோடி வந்து, உங்களை ஐயா உள்ளே வர சொல்கிறார் என்கிறார்கள். அந்த பரிசு பொருள், காமாட்சி படம், பிரசாதம், சால்வை எல்லாம் கொடுக்கிறார்கள். முக்கூரிடம் புரட்சி தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெரியவரின் மனம் நோகாத நல்லாட்சி நடக்கும் என்று தெரியப்படுத்துங்கள், பெரியருடைய மனம் நோகாத நல்லாட்சி நடக்கும் என்று தெரியப்படுத்துங்கள் என்றார். தன் துணைவியார் ஜானகி அம்மாவை கூப்பிட்டு, நான் பதவியேற்பு முடிகின்ற வரை யாரிடமும் சால்வை வாங்க வேண்டாம் என்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். பதவியேற்பு முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பு. முதலில் எம்ஜிஆர் சொன்ன செய்தி, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்திய மகா பெரியவரை நான் வணங்குகின்றேன் என்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி என்று பார்க்கிறீர்களா? முக்கூர் என்கின்ற நல்ல மனிதரிடம், பெரியவருக்காக எனக்கு பிரார்த்தனை செய்து கொடுத்து விட்ட அந்த சால்வை தான் நான் இன்றைக்கு போற்றி கொண்டே பதவி பிரமாணம் எடுத்தேன். என் பதவி பிரமாணத்தை மகா பெரியவர் முன்னின்று நடத்தினார். மனம் கோணாத நல்ல தர்மத்தின் ஆட்சி அறம் வழி நடக்கும் என்று பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட பல மனிதர்களுடைய இதயத்தை பெரியவர் தொட்டார் என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.
இன்னொரு செய்தி நான் சொல்கின்றேன், இதையெல்லாம் வெளியில் வராதது. நாம் காசியில் பாதி கல்பாத்தியில் பாதி என்போம். அவ்வளவு புண்ணிய தலம் கல்பாத்தி கேரளால இருக்கு. தாழ்வுற்று வறுமைமின்றி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான்னு காந்தியை கொண்டாடுகின்றோமே. அந்த காந்தி கல்பாத்தியில இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதிக்கு பக்கத்துல கல்பாத்தி, அது பக்கத்துல நெல்லிச்சேரி, அதை இப்ப மருவி நெமிலிஞ்சேரிலாம் சொல்றாங்க. நெல்லிச்சேரின்னு அந்த இடத்துக்கு ஒரு ஓட்டு வீடு இன்றைக்கு போய் பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு நண்பகல் வேளையிலே எப்படி காரைக்குடியில 1000 தூண் கொண்ட வீடோ, இப்ப தாடி கொம்புல போய் பார்த்தா அந்த கோவில்ல எப்படி கம்பீரமான தூண்களோ வேலைப்பாடோ, அது மாதிரி இந்த நெமிலிச்சேரியில இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு வித்தியாச தோற்றம் இருக்கு. முத்தத்தோடு ஒரு ஓட்டு வீடு. அங்கே மகா பெரிய சுவாமிகளும் மகாத்மா காந்தியும் சந்தித்து உரையாடியதற்கான அத்தனை சான்றுகளும் இருக்கு. ராஜாஜியோடு போறாங்க, மணிக்கணக்கா பேசுறாங்க. மத்திய உணவு இடைவேளையே பொருட்படுத்தல. காந்தி சொல்றார், இவர் வெறும் மத நல்லிணக்கத்தை மட்டும் வலியுறுத்துகின்றவர்களோ, மத தலைவர் மட்டும் அல்ல, மனிதர்களை நேசிக்கக்கூடிய மகான் இப்படி நான் ஒருவரை பார்த்ததில்லைங்கிறார். எப்ப காந்திக்கு வயசு 61 62 இருக்கும், மகா பெரியவருக்கு அப்ப 31 32 வயசு தான். எப்பேற்பட்ட சந்திப்பு! என்னுடைய நினைவு சரின்னா 1927 நினைக்கிறேன் இந்த சந்திப்பு நடந்தது. எல்லாம் முடிஞ்சோன்னு மகாத்மா காந்தி விக்கிச்சு நிற்கிறார். பெரியவர் ஒரே ஒரு வார்த்தை சொல், நீங்க நல்லா இருக்கணும், பட் உங்க மரணம் இயற்கையா இருக்காது, கொஞ்சம் செயற்கையா துர்மரணமா இருக்கணும், கவனமா இருங்க. அதை தன்னுடைய உற்ற நண்பர்களிடம் மட்டும் மகாத்மா பதிவு செய்ததாக வரலாறு நமக்கு இருக்கு. இது ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒழுக்கம், ஆச்சாரசீலராக வாழ்ந்திருக்கிறார் மகா பெரியவருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, பல மகான்கள் தன்னை கொண்டாட வேண்டும், தன் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர் சொன்ன ஒற்ற வார்த்தை, இந்த மண்ணுலகில் அறம் பிழைக்க வேண்டும் என்றால் ஆதிசங்கரரை பின்பற்றுங்கள், அவருடைய பஞ்சமி பூஜை செய்யுங்கள். எல்லாரும் இன்னைக்கு அனுஷத்துக்கு பெரியவருக்கு பூஜை செய்யறோம், ஹோமம் பண்றோம், பாதரட்சை வச்சு வணங்குறோம். ஆனா பெரியவர் சொன்னது, முதல் குருவாகிய இந்து மதத்திற்கு இந்த மண்ணில் விதை விதைத்த ஆதிசங்கர ஜெயந்தியை கொண்டாடுங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் பஞ்சமி திதி முதல் குருவை கொண்டாடினால் எனக்கு முன்பு உள்ள 67 குருவையும் கொண்டாடிய பெருமை உண்டுன்னு குருவையே வணங்கிய குருவாக இவர் விளங்கியிருக்கிறார் என்றால் பல ஆனந்தமான செய்திகள் அவரை பற்றி உண்டு. இதை கேட்பதும் பார்ப்பதும் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நாம் அவர் காட்டிய வழியில் நடப்பதுதான் ஆனந்தம்.